ரோகிணி, இவனை பாரு, நம்ம முத்து மாதிரியே இருக்கான். முத்து மாதிரியெல்லாம் இல்ல, முத்துவே தான். அவனை எதுக்கு டிவில காட்டுறாங்க? இந்த மாதிரி நடந்த உடனே டக்குனு அந்த தம்பி ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போச்சே, அதான் உண்மையான மனுஷன். என்னது, இவனை போய் உண்மையான மனுஷன் சொல்லிட்டு இருக்காங்க? இடிச்சவனை பிடிக்கிறத விட அடிப்பட்டவங்களை காப்பாத்துறது தானே முக்கியம். அதான மனிதாபிமான செயல். அதைத்தானே அந்த தம்பி பண்ணிருக்கு. இந்த மாதிரி ஆள் எல்லாம் வேலையை விட்டு தூக்கணும் சார். என்ன ரோகிணி, இதெல்லாம் டூ மச்சா போகுது. வீட்டுக்கு போனாதான் இவன் தொல்லை தாங்க முடியலன்னா டிவியை போட்டாலும் வந்து நிக்கிறான். உங்களை ஊரே பாராட்டிட்டு இருக்காங்க, இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாரும் என்ன பாராட்டுறீங்க, ஆனா நான் பாராட்டுறதுக்காக இதெல்லாம் செய்யலைங்க. உண்மையா சொல்றேன், ஒருத்தர் அடிபட்டு ரோட்ல துடிச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதாங்க ஒரு மனுஷனா நம்ம கடமை. அதுதானங்க நானும் செஞ்சேன். ஆனா அங்க இருந்த டிராபிக் போலீஸ் முதல்ல அந்த அம்மாவை கவனிக்காம இடிச்சு ஆளை துரத்திட்டு போறாரு. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அது அடிபட்டு ஒருத்தவங்க உதவி பண்ணணும் தான், ஆனா போலீஸ்காரரு அவரோட டியூட்டியும் பார்க்கணும்ல. அவரு தப்பு பண்ணவன பிடிக்கணும், அதுவும் அவசியம் தான். ஆனா அது எல்லாத்தையும் விட உயிர் தாங்க முக்கியம். மெதுவா பண்ணலாங்கிற விஷயத்த பொறுமையா கூட பண்ணலாம், ஆனா உடனே பண்ண வேண்டிய விஷயத்த அப்பவே பண்ணிடுவாங்க. உயிரா கடமையான்னு பார்த்தா உயிரை காப்பாத்துறதுதான் முத கடமைன்னு நான் நினைக்கிறேன். அந்த உயிரை காப்பாத்தணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இது என்னங்க கேள்வி இது? உயிரை காப்பாத்தினா சந்தோஷமா தானங்க இருக்கும். என் அப்பா சொல்லுவாரு, கண்ணு முன்னாடி நமக்கு கெடுதல் பண்ணவங்க உயிருக்கு ஆபத்து வந்தா கூட முதல்ல அந்த உசுரை காப்பாத்தினுண்டான்னு. நல்லவன் கெட்டவன்றதெல்லாம் வேற, ஆனா உயிர் எல்லாரும் ஒண்ணு தானே. அது மட்டும் இல்லாம ஒரு உயிரை காப்பாத்தலாம், அவங்க ஒருத்தரை மட்டும் நம்ம காப்பாத்துறது கிடையாது, அவங்க நேசிக்கிற அவங்க குடும்பத்தையே காப்பாத்துற மாதிரி அவங்க குழந்தைங்களோட எதிர்காலத்தை காப்பாத்தி கொடுத்து